வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இத்தனை நாளாக 10th ஸ்டாண்டர்டுக்கு டெய்லி டாஸ்க் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் 45 டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 46th டே தான் லாஸ்ட் டே. இதோட இந்த டெய்லி டாஸ்க் வீடியோ மொத்தமாக கம்ப்ளீட் ஆகுது, மொத்த சிலபஸும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நீங்கள் டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா டே 1லேருந்து ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் 46 டேஸில் மொத்த சிலபஸையும் ஈஸியாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷன் படித்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். செல்ஃப் ஸ்டடிக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அப் டு 45 டேஸ் எவ்வளோ போர்ஷன்ஸ் முடிச்சிருக்கோன்னு பார்த்தோம்னா, தமிழில் 9, இங்கிலீஷில் 6, மேக்ஸில் 8, சயின்ஸில் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரியில் 10, ஜாகிரஃபி 7, சிவிக்ஸில் 5, எக்கனாமிக்ஸ் 3. டே 46 என்ன படிக்க போகிறோம்னா, சோஷியல் சயின்ஸ் இங்கிலீஷில் இருக்க சப்டாபிக்ஸ் படிக்க போகிறோம். சோஷியல் சயின்ஸில் சாப்டர் எக்கனாமிக்ஸ் 4th யூனிட் கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸும் 5th யூனிட் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடும் ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும். நெக்ஸ்ட் இங்கிலீஷில் 7th சாப்டர் சப்ளிமெண்ட்ரி எ டயலமா ஃபுல்லாத்தையும் முடிக்கணும். இதோட நம்ம வந்து மொத்த சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னையோட டெய்லி டாஸ்க் வீடியோஸ் முடிஞ்சிட்டு. இத்தனை நாள் இந்த வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவங்க நிச்சயமாக அப்கமிங் எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஸ்டடி டைம் டேபிள் வேணும் அப்படின்னா என்னுடைய ஸ்டடி டைம் டேபிள்ங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் 9th 10th ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனியாக ஸ்டடி டைம் டேபிள் போட்டிருக்கேன். ஆன்லைன் கிளாஸ் இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியும். அது போக நிறைய வேரியபிள் நிறைய ஸ்டடி டைம் டேபிள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது சூட் ஆகும்னு போய் பார்த்து சூஸ் பண்ணி இந்த டெய்லி டாஸ்க்கை ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி மொத்த சிலபஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து முடிங்க. இது போக ஸ்டடி டிப்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ங்கிற பிளேலிஸ்ட்டில் நிறைய ஸ்டடி டிப்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கேன். எப்படி எக்ஸாம் எழுதும் போது சில்லி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம், எப்படி ஒரு நல்ல ஒரு மோர் ப்ரொடக்டிவ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், எப்படி ஸ்பீடாக ரீட் பண்ணலாம், எப்படி எக்ஸாமில் நீட்டாக ஸ்பீடாக எழுதலாம், இந்த மாதிரி நிறைய ஸ்டடி ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கேன். போய் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போக 20 டேஸில் மொத்த சிலபஸையும் கவர் பண்ணுறதுக்கும் ஸ்டடியை தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். 4 பார்ட்ஸாக பிரித்து போட்டிருப்பேன். உங்களுக்கு அது வேணும்னா அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு எது சூட் ஆகும் பார்த்து அதை சூஸ் பண்ணி மொத்த சிலபஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அப்கமிங் எக்ஸாமில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அப்கமிங் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.